இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது 7 புள்ளியில் ஒரு சிக்கு கோலம், 7 புள்ளி ஒரு வரிசை, நேர் புள்ளி 1ல் நிப்பாட்டிக்கோங்க. இப்போ என்ன பண்ண போகிறோம், இந்த 3 புள்ளி இருக்கு இல்லையா, இதில் இந்த கடைசி புள்ளி இந்த புள்ளி, அதேமாதிரி இந்த கடைசி புள்ளி இந்த புள்ளி, இது ரெண்டுத்துக்கும் இந்த சென்டர் புள்ளிக்கு அப்படியே இப்படி கொண்டு போய் ஒரு பெட்டல் மாதிரி போட்டு இப்படி நிப்பாட்டும். அதே மாதிரி இந்த 3 புள்ளியில் இந்த 2 புள்ளி, இந்த சென்டர் புள்ளி, இப்போ இந்த மாதிரி போட்டு முடித்ததுக்கப்புறம் கீழே இருக்கிற பெட்டல் சைடை இப்படி கிராஸாக உள்ள புள்ளி கொண்டு வந்து இங்கே ஒரு சர்க்கிள் போட்டுக்கோங்க. அதே மாதிரி இந்த பக்கமும் கொண்டு வந்து உள்ள ஒரு சர்க்கிள் போட்டுக்கோங்க. இப்போ இந்த 2 பக்கம் என்ன பண்ண போகிறோம், இந்த மேல் புள்ளியிலேருந்து இந்த பெட்டலுக்கு உள்ளே இருக்கிற புள்ளிக்கு இப்படி கிராஸாக ஒரு லைன், அதாவது இந்த 3 புள்ளி உள்ள இந்த கோட்டுக்கு உள்ள 3 புள்ளி தங்கணும். இந்த இடத்த சுழிச்சிக்கோங்க. அதே மாதிரி இந்த பக்கம் இப்படி கிராஸாக லைன், இதேமாரி 3 புள்ளி உள்ளே தங்குற மாதிரி பார்த்துங்க. இதை இப்படி சுழிச்சிக்கலாம். இதை இப்போ எப்படி எக்ஸ்டெண்ட் பண்ண போகிறோன்னா, இந்த சைடு மேல் புள்ளி இருக்கு இல்லையா, இதுலேருந்து இப்படி வளைச்சி கொண்டு போய் இந்த கோட்டில் ஜாயின் பண்ணிடணும். இங்கே சுழித்து வளைச்சி கொண்டு போய் இந்த கோட்டில் ஜாயின் பண்ணிடணும். அதே மாதிரி மேல் பக்கம் இப்படி கீழால் வளைச்சி கொண்டு வந்து இந்த கோட்டில் இப்படி ஜாயின் பண்ணிடணும். அதேமாரி இங்கே சுழிச்சிங்க, இந்த கோட்டில் ஜாயின் பண்ணுவோம். அவ்வளோ. இந்த மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போட்டிங்கன்னா கோலம் ரொம்ப ஈஸியாக போட்டுடலாம். கோலம் எப்படி இருக்குங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். கோலம் பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ரொம்ப பிடிச்சிருந்துச்சின்னா ஹைப் பட்டன் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. அவ்வளோதான். சூப்பர்.